இப்போ நான் சொன்னேன்ல ஒரு டிசைனில் அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் எல்லாத்துலேயும் வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறதுக்காக திலகம் டைப் ஸ்டோன் வந்து நான் வாங்கிக்கிறேன். திலகம் டைப் ஸ்டோன் வந்து இந்த திலகம் டைப் ஸ்டோனை சுற்றி நான் உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டிச் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் இது பண்ணதுனால நான் நெக்ஸ்ட் கோல்டன் கலர் வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த இதை சுற்றி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், வச்சு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படியே ஃபுல்லாக நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ண மாட்டேன். ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இவ்வளோ போதும் சொல்லிட்டு கட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து நான் இதை ஃபஸ்ட்டு வச்சு காமிக்கிறேன். வச்சு காமிச்சு நம்ம வச்சதை விட ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பத்தாமல் போச்சுன்னா ஒரு ஸ்டோன் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறதை விட ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். நமக்கு வேணான்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த செயின் ஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஆகுது மினிமம் நீங்கள் ட்ரை ஆக விட்டுருங்க. நான் உங்களுக்கு வந்து க்ளூ போட்டு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ க்ளூ போடாமையும் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். நான் க்ளூ போட்டு ஒட்டலை, உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டி. நீங்கள் ஃபஸ்ட் பிகினர்ஸாக இருக்கும்போது க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் செயினை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த செயினும் கலண்டக்கூடாது. பார்த்தீங்களா? பாருங்கள், நார்மலாக குத்தி இப்படி தான் நம்ம வந்து எதுக்காக க்ளூ போட சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம குத்தி எடுக்கும்போது செயின் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிடும். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே பேக்கில் இழுத்துட்டு போய் 2 ஸ்டிச்சுக்கு ஒன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே குத்தி அப்படியே நம்ம பேக்கில் இழுக்கும்போது அது ஒன்றும் இல்லை இதையே தொடர்ந்து இங்கேயும் நம்ம எடுத்தோம்னா இவ்வளோ, ஏன்னா நீடிலுக்காக இவ்வளோ கேப் விழுந்துடும். அப்போ பார்க்கவே அசிங்கமாகவும் இருக்கும். அந்த இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த ஒன் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்து போட சொல்கிறது. இந்த செயின் ஸ்டோன் வந்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அதை இழுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பப்போ இப்படி இழுத்து விட்டுட்டாங்கன்னா அதோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். நான் க்ளூ போட்டும் ஒட்டலை, கட் பண்ணவும் செய்யலை. ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ணாமல் மேனேஜ் பண்ண முடியும்னா ஓகே. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி ஒட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை பீட் ஒர்க்ஸ் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பீட் ஒர்க் கொடுத்துட்டு, இல்லை நார்மலாகவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பீட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த செயின் ஸ்டோனை ஒட்டி பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி உங்களால் முடியும்னு. ஏன்னா இந்த ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த ஸ்டோன் ஸ்டெயின் டிசைன் மாடல்லலாம் மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு லைனாவது இந்த ஸ்டோன் ஸ்டெயின் கொடுத்துட்றாங்க. அதுக்காக யூஸ் ஆகும். இப்போ இங்கே வச்சு பார்த்தோம்னா இதோட ஃபினிஷ் ஆகிறது நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் அது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக அழகாக இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இதோட ஸ்டாப் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இதோட ஸ்டாப் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி. இப்போ இழுத்து விட்டு பண்ணோம்னா அது ஒரு இதாகவே இல்லை பாருங்களேன். ஸோ இந்த 2 ஸ்டோனை நான் ஃபஸ்ட்டு ஒட்டி பண்ணிக்கிறேன், இதை ஒட்டாமல் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் இது வந்து நகல்ற பொசிஷன் தானே, ஸோ நான் இதை கொஞ்சம் ஒட்டி வச்சு அந்த பொசிஷனில் பண்ணிக்கிறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு டிசைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு காட்டா ஸ்டிச் சொல்வேல, அதுக்கு டிசைன் பண்ணி பார்க்கணும். இது வந்து ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகினஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட் அதுவே பண்ணுங்கள். இப்போ இந்த செயின் ஸ்டோனை எடுத்துட்டாலும் அந்த மாதிரி இருக்கும், இதை மாதிரி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச் போட்டேன் பார்த்தீங்களா, அதோடவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இதோட ஸ்டாப் பண்ணி இங்கே நடுவுலையேவும் இந்த இடத்துலையும் குத்தி, இல்லை இது 2ஐயும் நம்ம ஜாயின் கூட பண்ணலாம் இன்னொரு தடவை. ஏன்னா தனித்தனியாக போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக இங்கே கூட வச்சு ஒரு குத்தி இங்கே கூட நம்ம பண்ணிக்கலாம்.
இது கலண்டுட்டே வரதுனால இப்படி நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்ட் தான் அந்த இடத்துல நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டிசைன் வர்றதுக்காக அந்த இடத்துல நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் க்ரீன் கலர் த்ரெட் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கிளாத்தோட கலரில் யூஸ் பண்ணும்போது அந்த த்ரெட் கலர் தெரியாது, ஜஸ்ட் அந்த ஸ்டோன் செயின் மட்டும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நார்மலாகவே நம்ம ப்ளவுஸில் 1 லைன் பீட் கொடுத்தாலும் 1 லைன் இந்த ஸ்டோன் செயின் கொடுக்குறோம். எதுக்காகனா எல்லாமே லைன்ஸை வந்து பண்ணுறதுக்காக தான். அதனால் நீங்கள் இந்த கிளாத்தோட கலர்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அங்கங்கே ஏதாவது டிப்ஸ் கொடுத்துருப்பேன், அதுக்காக தான். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே பா மாடலில் வரும் இந்த காட்டா ஸ்டிச்சுன்றது. இந்த மாதிரி தான் வரும். பா ஸ்டிச் போட்டிருப்போம், அதனால் பார்த்து குத்துங்க. அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே குத்துனோம்னா த்ரெட் வந்து வர